மாமியாரு மதுரையில இருந்து வாராம தேடுங்க. அப்படியா? 2 வாரத்துக்கு முன்னாடி தான வந்துட்டு போனா. ஆமாக்கா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனா. அவ சம்மந்திக்காரி திருச்சில இருந்து 2 வாரம் லீவுக்கு அங்க வீட்டுக்கு வாராளாம். 2 வாரம் அங்க வந்து இருப்பா. ஏமாவா அவளுக்கு பொங்கி போட்டு கிடக்கணுமா? அதனால தான் அவ சம்மந்திக்காரி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீ அங்க இருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில இங்க வந்துருவா. நீங்களே சொல்லுங்கக்கா. ஏமாவா அந்த வீட்ல போய் வாழ தானே போயிருக்கா. வரப்பட்ட போவட்ட எல்லாத்துக்கும் சோறு பிஞ்சி போடுறதுக்கு என்ன வேலைக்காரியவா போயிருக்கா? ஆமா மல்லிகா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். உன் மகன் இங்க வீட்டுக்கு வந்துட்டான்னா அம்மகாரி அவளுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்துட்டு போறாவோ. நமக்கு என்ன? என் மகன் ஊர்ல இருந்து வராள்ல, அவளுக்கு இடியாப்பம் புட்டு அப்புறம் பாயாசம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கெல்லாம் தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும்ல. அதுக்குதான் ஒவ்வொன்னா லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். ஓஹோ அப்படியா? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? நேத்துக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு நீ அங்கெல்லாம் போக கூடாது இங்கதான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்பதானே புரியுது. இவங்க மகா மட்டும் அவங்க மாமியார் வீட்டுல வேலையெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாதான். ஆனா நான் மட்டும் இவங்க வீட்டுல கடந்து வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு கிடக்கணுமா? அவங்க மகா வரல அவளுக்கு பொங்கி போடுறதுக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகாம இங்கனே கிடக்கணுமாக்கும். நல்லா இருக்கு இவங்க நியாயம் எல்லாம். சொல்லுங்க தே. இந்த லிஸ்ட்ல பாயாசம் வடைக்கெல்லாம் தேவையான பொருள் எல்லாம் எழுதிருக்கேன். போய் பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்ல எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க தே. அவளுக்கு பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். பால் பாயாசம் எல்லாருக்கும் தான் பிடிக்கும். இவங்க மகா மட்டும் என்ன அதிசயமா? இவங்க பண்ற வேலைக்கு முதல்ல மாமியாருக்கு தான் நம்ம பாயாசத்தை போடணும். என்ன சின்ன பண்ணி இப்படியே நின்னுட்டே இருக்கா? செல்லமக்கா வந்திருக்காங்கல்ல, ஒரு கப் காபி போட்டு கொண்டுட்டு வா. வேண்டாம் மல்லிகா, நான் வீட்ல காபி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். பரவாயில்லக்கா, எங்க வீட்லயும் காபியை குடிங்க. வா சின்ன பண்ணே, காபி கொண்டுட்டு வான்னு சொன்னோம்ல. நீ பாட்டுக்கு இங்கே நின்னுட்டே இருக்கா? என்ன பழக்கம் இது? வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா தண்ணி கொண்டு கொடுக்கணும், இல்லனா காபியை கொண்டு கொடுக்கணும். அந்த பழக்கம் எல்லாம் உங்க வீட்ல யாரும் உனக்கு சொல்லி தரலையோ? மாமியார் கிட்ட நல்ல மருமகன்னு பேர் எடுக்கண்டாமா? இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் மாமியாரை எங்க போட்டு மதிக்காவோ? இதுல நல்ல பேர் எங்க வாங்குவாவோ? என்னத்தை சொன்னியோ? மாமியார் கிட்ட நல்ல மருமகன்னு பேர் வாங்கணுமா? ஆமா, பின்ன மாமியார்ட்ட நல்ல மருமகன்னு பேர் வாங்கண்டாமா? ஓஹோ அப்படியா? அப்போ மாமியார ஏத்து பேசக்கூடாது. புருஷன் எது சொன்னாலும் ஆமா ஆமான்னு மண்டையாட்டணும். அப்புறம் பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு எது கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துடணும். அப்புறம் புருஷன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது வீட்டுக்கு வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வக்கனையா சமைச்சு போடணும். ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நாங்க தூங்கணும். இதே மாதிரி இன்னும் எத்தனையோ இருக்கு. இப்படி எதுக்குமே ஆசைப்படாம யாரையும் ஏத்து பேசாம அமைதியே இருந்தா நீங்க கொடுக்கக்கூடிய பட்டம் நல்ல மருமக. அப்படிதானே? எங்க அம்மா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்களே, இதெல்லாம் நீங்க உங்க மகளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? நாளைக்கு உங்க மகளோட சம்மந்திகாரி ஊர்ல இருந்து வராங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்க மகளை இன்னைக்கே ஊர்ல இருந்து கிளம்பி வர சொன்னீங்களே, முதல்ல உங்க மகளை அவங்க மாமியார் கிட்ட நல்ல மருமகன்னு பேர் வாங்குறதுக்கு சொல்லி கொடுங்க. இவ்வளவு நேரமா அமைதியால இருந்தா இப்ப இந்த போடு போடுதா? உங்க மகா அவங்க மாமியார் வீட்டுல வேலைக்காரியா இருக்க கூடாதுன்னு நினைக்கீங்கல்ல, அதே மாதிரி நானும் எங்க மாமியார் வீட்டுல வேலைக்காரியா இருக்க முடியாது. இந்தாங்க லிஸ்ட். நீங்களே உங்க மகளுக்கு தேவையானத கடையில போய் வாங்கி கொண்டு வந்து செஞ்சு கொடுங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புதேன். யாருகிட்ட? ஐயோ சின்ன பொண்ணு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்ப நாளைக்கு என் அம்மா வீட்டுக்கு வந்தானா அத செஞ்சுட்டா இத செஞ்சுட்டான்னு என்ன எல்லாம் வேலை வாங்குவா? அம்மா மல்லிகாக்கு மருமவ அமைதியான பிள்ளைங்க நினைச்சேன். என்ன பேச்செல்லாம் பேசிட்டு போறா? அவ பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. மருமகளை வேலை வாங்கலாம்னு பார்த்தா இவ என்னடானா நம்ம தலையில முளக அரைச்சிட்டு போயிட்டாளே. ஆகா கடவுளே, இது உனக்கே பொறுக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தது நிம்மதியா இருக்குன்னு சொன்னேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவ வந்து கண்ணு முன்னாடி நிக்காளே. யாத்தாடி அம்மா, வந்த உடனே காலை இழுத்து போடுறதுக்கு கீழே உட்கார்ந்துட்டாளே. இது பயப்படாதே, நான் உங்க மருமக தானே, அதனால தான் டீ பயமா இருக்கு. என்னதே என்ன பத்தி இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்குதிய? காலம் ஒரு நாள் மாறும்ல, அதே மாதிரி நானும் நல்லபடியா மாறிட்டேன் தே. என்னது நீ மாறிட்டியா? ஆமதே, என் தப்ப எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன். நான் நல்லபடியா திருந்தி வந்திருக்கேன் தே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. இனி நீங்க நினைக்கிற மாதிரியே உங்க மருமகளா இந்த வீட்டை பொறுப்பா நல்லபடியா பாத்துக்கிடுவேன் தே. உங்களையும் மாமாவையும் பெத்த அம்மா அப்பா மாதிரி நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் தே. என்ன நம்புங்க தே. ஆஹா, இது என்ன எங்க 2 பேருக்கும் வந்த சோதனை? எங்களை அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிடுவாளாம்ல. எத்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. இந்த வீட்டுக்கு முதலாளியே நீங்க தான். உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருந்தாதனத்தே எங்க வாழ்க்கையும் நல்லபடியா அமையும். என்னடா இவ இப்படி பேசுதா? இவ பேசுறத நம்பலாமா வேண்டாமா? உண்மையாவே இவ மனசு திருந்தி வந்திருந்தா கூட என்னால நம்ப முடியலையே. ஏத்தே நம்புங்க தே, நம்பிக்கைதானே வாழ்க்கை.
ஏத்தே சிரிச்ச முகத்தோட நல்லா இருமான்னு சொல்லுங்க தே, அப்பதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். நல்லா இருமா, ரொம்ப நல்லா இரு. ஏத்தே நான் போய் சமையல் பண்ண போறேன். என்னது, சமையல் பண்ண போறியா? ஆமா தே, உங்ககிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கணும், அப்புறம் உங்க மகன்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்ல தே. அதான் நான் போய் சமைக்க போறேன். என்ன இவ திடீர்னு சமைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இவ்வளவு நாளா என் மகன் என் சமையல தான் சாப்பிட்டு என்ன பாராட்டிட்டு இருந்தா, இப்ப திடீர்னு இவ நல்லா சமைச்சு என் மகன் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவாளோ? அதுக்கப்புறம் என் மகன் இவ பேச்சு கேட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவாளோ? வீட்டு பொறுப்பு எல்லாம் அப்புறம் இவ கையில போயிருமே, அப்புறம் நான் டம்மி பீஸாலாம் இருக்கணும். ச்சே, இவ இன்னைக்கு நல்ல சமையல் பண்ணி என் மகனுக்கு கொடுத்து நம்ம நிலைமைய மாத்திடுவா போலுக்க. மருமகளா, என்னதே? ஆமா, நீ இப்ப என்ன சமையல் பண்ண போற? உப்புமா, ரவா உப்புமா செய்ய போறேன் தே. உப்புமாவா? நானும் சோறு குழம்பு கூட்டு பொரியல்னு செஞ்சு அசத்திடுவான்னு பார்த்தா உப்புமா செய்ய போறாளாம்ல. உப்புமா செய்யட்டும் செய்யட்டும், வீட்டுல 2-3 சேர் உடஞ்சு கிடக்கு, அதுக்கு அண்டை கொடுக்கறதுக்கு அந்த உப்புமாவை உருட்டி வச்சிடலாம்ல. அப்பா, செத்த நேரம் தூங்கி எஞ்சாதான் நல்லா இருக்கு. மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணை சந்து எந்தி கேட்போம், என்ன நல்லா இருக்கு. மணி எத்தனை இருக்கும்? இந்த பம்ப சத்தத்தையே காணும். என்ன இதான்னு பார்ப்போம். ஒருவேளை டிவி பார்க்காளோ? இந்த வாரேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி படுத்திருக்கிறது என்ன அழகா இருக்கு. ஆஹா, அதுவும் மல்லாத்த படுத்து டிவி பார்க்கறதுல என்ன ஒரு சந்தோஷம். ஓஹோ, டிவி பார்த்துட்டு இருக்கியோ? உன்னை நிம்மதியா டிவி பார்க்க விட்டா தானே. இந்த வாரேன், ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி உன்னை எழுப்புதானே இல்லையான்னு பாரு. பம்பை என்ன மவுசா படுத்து கிடக்கா? இரு இரு, ஏதாவது ஒரு வேலை வைக்க. பாத்திரம்லாம் தேய்ச்சி போட்டா போலையே, எதை வச்சு இப்போ சண்டலுக்க? கழுவி மொழிவி பொட்டலா போய் படுத்திருக்கா. ஹாலில் போய் பார்ப்போம். அங்கங்க எல்லாத்தையும் தூக்கி வீசியிருப்பா, அதை வச்சு ஏசும். அப்பதான் டிவியை விட்டு எந்திப்பா. படுத்துக்கிட்டுலாம் பாக்கா. இங்கே எல்லா வேலையும் பார்த்துட்டால, சுத்தமா தொடச்சு பொட்டலா போய் படுத்து கிடக்கா. என்னன்னு இவளை எழுப்புன்னு தெரியலையே. பொறா செல்ல போய் பார்ப்போம். எப்படியாவது இன்னைக்கு அவளை டிவியை விட்டு எழுப்பி ஒரு வேலை செய்ய வச்சா தான் நிம்மதியா இருக்கும். எப்பாடா கிடைச்சிட்டுப்பா ஒரு சாக்கு. துணியில எப்படி காய போட்டிருக்கா பாரு. என்ன சத்தம் கேட்கலையோ? இன்னும் எந்திரிச்சு வர காணும். இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்துவோம். ஒவ்வொரு வீட்டுல மருமக்க மாதிரி என்ன கட்டா வேலை பார்க்குவோம். எனக்குன்னு வாச்சிருக்கு பாரு. எல்லாம் என் மவனை சொல்லணும், அவன் கொடுக்க இடம் தான் இதெல்லாம். என்ன கிளவி சத்தம் கணக்கா இருக்கு? எந்திரிட்டா போலையே. எந்த குடும்பத்திலேயாவது இப்படி ஒரு மகாராணி வாழ்க்கை உண்டா? துணிமணிய கூட ஒழுங்கா காயப்படல, சுருக்கு சுருக்கா காய போட்டு படுத்துக்காள்வ. என்னன்னுதான் இப்பெல்லாம் வேலை பார்க்க முடியுதமோ அவளால? ஏன் இப்படி ஆகிட்டடக்கா? துணியெல்லாம் காயப்பட்டுதான் வந்து படுத்தோம். துவைச்சு வச்ச துணியே இன்னும் காயப்படல, அதுவும் அப்படியே இருக்கு. விளங்குமா குடும்பம்? அப்பா அலற ஆரம்பிச்சிட்டாப்பா. இவ்வளவு நேரம் வீடு அமைதியா நிம்மதியா இருக்கேன்னு இப்பதான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள எந்திரிச்சிட்டா. இவன் அப்படியே தூங்கிட்டாலும் குடும்பம் நிம்மதியா இருக்கும். ஏன் தான் எந்திக்காலும். எம்மா மகாராணி கூப்பிடுறதே காதுல விழுதா? அழைச்சிட்டா, போக வேண்டியதான். இனி நாள் பூரா அழைச்சிக்கிட்டே கிடப்பா. நம்ம என்னன்னு போய் நிக்கணும். எல்லாம் தலையெழுத்து. நிம்மதியா 5 நிமிஷம் உட்காரவே விட மாட்டாமா. இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். நான் வாரேன். சுகூசானா படுத்து கிடக்கல்வ. வீட்டுல உள்ள வேலையை கூட உருப்படியா பார்க்காம எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்கிய? என்ன செய்யணும்? ஆமாம்மா, நான் கத்துன தப்புதான். உங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் ஆயிட்டாமா? பட்டம் காட்டிடுவா. என்ன வச்சுனா குட்டிய அது சொல்லுங்க. எம்மா எவ்வளவு அதிகாரமா பேசா என்கிட்ட. ஒரு மாமியா கிட்ட பேசாமனு கொஞ்சமாவது பயம் இருக்காமா உனக்கு? ஏன் அப்படி பேசிய? கூட்டத்துக்கு தானே என்னன்னு கேட்டேன், அதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குதிய? நீ பதில் பேச தப்பு இல்லம்மா. நான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தேன் பாத்தியா, அதுதான் நான் பண்ண தப்பு. நான் என் போக்குல தானே உட்கார்ந்துருந்தேன். மெனக்கட்டு கூப்பிட்டு சண்டலிக்கலையா? என்ன விஷயம்? எதுக்காண்டி கூப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன விஷயமா? ஒரு துணிமணி கூட நல்லா காயப்படாம பெசாட்டி போய் படுத்து கிடக்க நீ. உங்க அம்மா இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையோ? மாமியார் கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை ஏத்து பேச மட்டும் சொல்லி கொடுத்துருக்காவளோ? இங்க பாருங்க, உங்களுக்கு என்னைய பேசக்கு மட்டும் உரிமை இருக்கு. தேவையில்லாம எங்க அம்மாவெல்லாம் இழுக்க வேலை வச்சுக்கிட்டாதியே சொல்லிட்டேன். தப்பு தப்பு தப்பு. எப்பா உன் குடும்பம் எவ்வளவோ நல்ல குடும்பம், உங்க அம்மா போல நல்லவா உண்டா? நான் பேசின தப்பு தாம்மா, தப்பு தான். சை, இவ்வளவு நேரம் வீடு அமைதியா இருந்தது, எந்திரிச்ச உடனே ஆரம்பிச்சாச்சு. ஆமா, நான் தான் ஆரம்பிச்சேன். நீ ரொம்ப நல்லவல்ல. ஆமா, இப்ப சண்டல் யாரு? இம்புட்டு நேரம் வீடு நல்லா அமைதியா இருந்தது, நிம்மதியா இருக்கேன்னு இப்பதான் நினைச்சேன். அதுக்குள்ள சண்டலுக்கு ஆரம்பிச்சிட்டியே. உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்களேன், நான் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்கேன். அப்போ நான் இருக்கிறதுனால தான் அந்த வீடு நல்லா இல்லைன்னு சொல்லுது, அப்படியா? நான் வேணா அந்த வீட்டை விட்டு போயிட்டாமா, நீ மட்டும் இருக்கியா? கடவுளே, என்ன பார்த்து வீட்டை விட்டு போன்னு கேட்காளே, நான் என்ன செய்வேன்? ஏன் அப்படி நாரம் அடிச்சு கிடக்கிய? நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே. நீங்களும் ஒண்ணு புரிஞ்சுட்டு நீங்களும் ஒண்ணு பேசுவிய, கடைசி நான் தான் பழிக்கட ஆகணும். ஆமாம்மா,
தப்பு. நான் இந்த வீட்ல இருக்க கூடாது, நான் வாயும் திறக்க கூடாது. இப்ப எதுக்கு இப்படி படம் காட்டிட்டு இருக்கிய? என்னதான் வேணும் உங்களுக்கு சொல்லுங்களேன். படம் காட்டிட்டு இருக்கேனா? உன்ன மாதிரி படம் காட்டவா எவனும் உண்டா ஊர்ல? சரி, நான் தான் கெட்டவா. கெட்டவளாவே நான் இருந்துட்டு போறேன். நீங்க ரொம்ப நல்லவியா தானே? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் அந்த வேலையை செஞ்சுட்டு நான் அங்கிட்டு போறேன். நிம்மதி இல்லாம ஆக்கிக்கிட்டு. நானே நிம்மதி இல்லாம ஆக்குறேன். நீ தான் வீட்டையே ரெண்டாக்கிட்டு இருக்க. நீ வந்த பிறகு எனக்கும் என் மவனுக்கும் சம்பந்தமே இல்லாம போச்சு. எம்மா எம்மா நீ எப்படி எல்லாம் என் மேல பாசமா இருந்த பைய இன்னைக்கு எம்மா சாப்பிட்டேன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கான். இது எல்லாம் உன்னால வந்ததானே? இப்படி எல்லாம் என் மவன் என்னைய தாங்குவான் தெரியுமா? மராசி நீ வந்த அதோட எங்க அம்மா பிள்ளைன்னு பாசமே போயிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் இருந்தப்போ என்ன அழகா என்கிட்ட பேசினா தெரியுமா என் வீட்டுக்காரரு? அவட்ட இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி எனக்கும் அவருக்கும் சண்டல் தூடுதவே நீங்க தானே. நல்ல மாதிரி பேசிய நீ நல்லவனா? உன்னை நல்லவன் நினைச்சா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்திருப்பான். கல்யாணம் ஆன பிறகு நீ ஒரு ராட்சசின்னு தெரிஞ்சுட்டு அதனால வாயை மூடிட்டு இருக்கான். உங்ககிட்ட பேசி பேசி பிரச்சனையாத தானே மிச்சம். இப்ப எதுக்கு உங்ககிட்ட உங்க மகன் பேசலன்னு சொன்னீங்க? அப்ப நீங்க ராட்சசின்னு அவருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு போல. என்ன பார்த்தா ராட்சசின்னு சொன்னா? உன்னைய போல உங்க ஆத்தால போல ராட்சசி ராங்கி உலகத்துல உண்டா? யார பார்த்து நீ ராட்சசின்னு கேட்க? என் மகன் வரட்டும், இன்னைக்கு சொல்லி ஒரு முடிவு கட்டிப்பிடியா உனக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லி கொடுத்தே கிடப்பிய? எத்தனை நாள் தான் சொல்லி கொடுக்கேன்னு நானும் பாக்கேன். அப்போ நான் கொஞ்ச நாளைக்கு போயிருவேன்னு நினைச்சிட்டியோ? அவளை சீக்கிரமா உன்னை இங்க வாழ விட்டு நான் ஒண்ணு போய் சேர்ந்துட மாட்டேன். ஆமா, போற மாதிரியா இருக்கியே. நான் கூட போயிருவேன் போல. நீங்க குத்துக்கல் மாதிரி தான் இருக்கியே. ஏ சண்டால பாதவத்தி, மாமியா ஏன் உயிரோட இருக்கான்னு தான் பேசுதே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் செத்த படுத்திருந்து டிவி பார்த்தது வயித்தெரிச்சல் உங்களுக்கு. அதனால பிரச்சனை இழுக்கணும்னு எடுத்துட்டு இருக்கிய அதானே? ஒண்ணுமில்லாத ஊதி பெருசாக்கிட்டு அடக்கிய. ஆமாம்மா, எனக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. நிம்மதியை கெடுத்துதான் எனக்கு பழக்கம். இப்படியெல்லாம் பேசால கடவுளே. என் மாவை மட்டும் நல்லவனா இருந்தா இப்படியெல்லாம் பேசுவாளா? என் மாவனை கைக்குள்ள வச்சுட்டு என்ன கொடுமைப்படுத்துதால கடவுளே. இதை கேட்க ஆதி இல்லையா? இங்க பாருங்க, இப்படியெல்லாம் நடிச்சு ஆக போறது ஒண்ணுமே இல்ல. இப்ப எதுக்கு நடிச்சு படம் காட்டிட்டு இருக்கிய? உங்க மாவே வரும்போது படம் கட்ட வேலையை வச்சுக்கோங்க. ஏன் முன்னாடி எதுக்கு இப்படி நடிச்சுட்டு இருக்கிய? நான் நடிக்கணும்? நீதான் நடிச்சு நடிச்சு என் மாவனை கைக்குள்ள வச்சிருக்க. வந்த உடனே ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் குசு குசுன்னு பேசி பேசிதான் என்ன என் மவனையும் பேச கூட விடாம ஆக்கிட்ட ராட்சசி. அங்க என்ன பேசாம கேட்கத்தான் கதவு மாட்டிலே குடியிருக்கியல. அப்ப என்ன காதை கொண்டு வந்து கதவுல வைக்கவோ நாங்க வெளியில வார வரைக்கும் அங்கதானே நிக்கிய? என்னமோ கேட்காத மாதிரி பேசிய. கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன என்னென்ன வார்த்தையெல்லாம் நீ கேட்டுட்ட. படம் காட்டியாங்க, நடிக்காங்க, நிம்மதி இல்லாம ஆக்குதாங்க, இப்போ ஒட்டு கேட்கான்னு சொல்லிட்டா. இத்தனை வார்த்தையும் ஒரு மாமியால பார்த்து நீ கேட்க நான் நின்னுட்டு இருக்கணும். என்ன வரட்டும், என் மாவே வந்த உடனே இதை சொல்லி இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டியே. என்ன சொல்லுவீங்களோ சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியட்டும். நல்ல ஒரு முடிவு வந்தா எனக்கு நிம்மதிதான். சை, 5 நிமிஷம் படுத்து கிடந்ததுக்கு இன்ன பாடா. பொம்பளையா வரலாம். இவன் மட்டும் இவ்வளவு நேரம் நீட்டி எம்பது தூங்கி எந்திச்சு வந்தா. நம்ம செத்த போய் சாயத்தான் செஞ்சோம். அது கூட அவளுக்கு பொறுக்கல. சிலிப்பட்ட சிலிப்பிட்ட அலைதா. இரு, என் மாவே வரட்டும். இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டுதேன் பாரு.